நமக்குள்ள இருக்கிற அந்த இறை ஆற்றலோட தொடர்பு கொள்ளணும். உடலும் இறை ஆற்றலும் ஒன்று சேரணும். அந்த ஆற்றலும் பொருளும் ஒன்றா சேரணும். ஆற்றலும் பொருளும் ஒன்றா சேரும்போது அங்கே ஒரு முழுமை கிடைக்குது. அப்போ எதையும் சாதிக்கத்தக்க, எதையும் எல்லாத்துக்கும் எல்லாம் வல்ல ஒரு இறை ஆற்றலை கொண்ட மனிதனாக மனிதன் உருவாகான். இறை ஆற்றல் பயிர்களில் கலந்து அனைவரைக்கும் நன்றி. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்தவங்களும் சரி, அதை வெளியில் தேர்ந்தவங்களும் சரி, பல யுகங்களாக மனிதர்கள் அந்த தேடல் இருக்காங்க. பல காலங்களாக தேடல் இருக்கு. இதில் நிறைய பேர் வெற்றி பெற்றாங்க. நமக்கு எந்த அளவு அதில் ஆழமாக போகிறோமோ அந்த அளவு நமக்கு வெற்றி தான். நம்மளுடைய இயல்பான தேடல், இயல்பான புரிதல் நம்மளை அந்த வெற்றி கொண்டு செல்லும். நம்முடைய அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம உணரணும். இப்போ இறை குணங்கள் மூலமாக அந்த இறைத்தன்மையை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த உலக போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவுகள் இதிலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியும் சார்ந்த நிம்மதியும் தேட விரும்புகிற போதுங்க தனக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான உணர்வுகளை கண்டறிந்து இதனுடைய சுகத்தை அனுபவித்து அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட நம்ம ஒன்றிணைகிறோம். இது போதும். இது எளிமையான இந்த முறைகளை விட நமக்கு நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்முடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு அமைதியும் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து இறந்து போன பிறகு ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடம் போகணும் அப்படிங்கிறது எல்லாம் நம்மளை சும்மா கற்பனைகளை கடவுளை காண வச்சுருக்காங்க. மனிதனாக பிறந்தவன் இந்த உலகத்தில் இந்த உடலை அழியாமல் பார்த்துக்கணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை ஆற்றலோட தொடர்பு கொள்ளணும். உடலும் இறை ஆற்றலும் ஒன்று சேரணும். அந்த ஆற்றலும் பொருளும் ஒன்றா சேரணும். ஆற்றலும் பொருளும் ஒன்றா சேரும்போது அங்கே ஒரு முழுமை கிடைக்குது. அப்போ எதையும் சாதிக்கத்தக்க, எதையும் எல்லாத்துக்கும் எல்லாம் வல்ல ஒரு இறை ஆற்றலை கொண்ட மனிதனாக மனிதன் உருவாகான். இதைத்தான் மாமனித தத்துவம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த நிறை மனிதனை உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை சித்தர்கள் ஒரு வழியில் தேடுறாங்க, ஆய்வாளர்கள் ஒரு வழியில் தேடுறாங்க, தமிழ் அறிஞர்கள் ஒரு வழியில் தேடுறாங்க. நிறைய தேடல் இருந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கான எளிய வழியாக இதை புரிஞ்சிருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை குணத்தை, இறை ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணர்றது, அந்த பேராற்றலோட ஒரு பகுதி தான் நம்ம என்பதை உணர்றது. ரெண்டாவது, நமக்குள்ளே இருக்க ஆற்றலையும் உடலையும் ஒன்று சேர்க்கிறது. நம்ம உடலை அழியாமல் பாதுகாக்கிறது, அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறது, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். அந்த பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவாங்க. மண்ணும் நீரும் உடலாக இருக்குது. ஆகாயமும் காற்றும் வெளியாக இருக்குது, வெளியில் இருக்குது, பின்னாக இருக்குது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஆனால் இந்த முரணை நம்ம ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மற்ற பூதங்களோட தன்மைகள் இருக்குது. அதாவது மற்ற மூலங்களோட தன்மைகள் இருக்குது. அதை சரியாக உணர்ந்து அதை கையாளுவது தான் வர்ம மருத்துவம், அக்குபஞ்சர், சித்த மருத்துவம். இதெல்லாம் அதை நமக்குள்ள இந்த பஞ்சபூதங்களை சரியாக கையாளுவது தான். இப்போ இந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்னா எண்ணங்களை பார்க்குறோம். பொறுமை, தைரியம், தூய்மை, உறுதி, முழுமை அப்படின்னு பார்க்குறோம். இதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த முழுமை அடைகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உயர்ந்த எளிய வழி இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் இங்கே தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஆன்மீக தடலில் உள்ளவங்க, சரியான பாதையில் போகிறவங்க இந்த புரிதலில் தான் வராங்க.
இதில் வெற்றி பெறலாம். வெற்றி பெறது வந்து மொத வெண்மையா தான் ஆரம்பிக்கணும். எவ்வளோ பெரிய பயணத்துக்கும் முதல் அடி மூலமா தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அது மாரி நம்ம துவங்குவோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நிகழ்காலத்தில நம்ம இருந்தா தான் வெற்றி பெற முடியும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வாழை ஏறி வைகுந்தம் போக முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மைய நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி பழகணும். அதோட ஒன்றிய கலந்து பழகணும். அதுக்கு துணையா இறைவன் கொடுத்துருக்க அந்த இயற்கைய, சக மனிதர்கள, பிற உயிர்கள நேசிக்கணும். எல்லாத்தோடையும் இணைஞ்ச ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிம்மதியான ஒரு சூழல் நம்ம உருவாக்கும்போது, அந்த சூழல் நம்மள இறைநிலைக்கு உயர்த்தும். அத பழகுதான். நன்றி நண்பர்களே. இன்றைய இறை